நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இலங்கை இறுதிப் போரில் பிரபாகரனை சந்தித்தது, ஆயுத பயிற்சி எடுத்தது, அவருடன் உணவு அருந்தியது பற்றி அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. பெரியாரையும் பிரபாகரனையும் நேரெதிராக நிறுத்தி பிரச்சாரம் செய்தது, அவரிடம் ஆரம்ப காலத்தில் நெருக்கத்துடன் இருந்து ஈழத்திற்கு சென்று பிரபாகரனை சந்தித்து வந்த திராவிட கட்சியினரிடையே கடும் அதிர்ச்சியை கிளப்பியது. திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த கொளத்தூர் மணி, விசிகாவை சேர்ந்த வன்னியரசு போன்றோர் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். சங்ககிரி ராஜ்குமார் தனது எக்ஸ் வலைதளத்தில் பிரபாகரனை சீமான் சந்திக்கவில்லை என்றும் அவருடன் எடுத்த போட்டோ நான் எடிட் செய்து கொடுத்தது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அங்கு சென்று ஆவணப்படம் எடுத்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் பிரபாகரனை சீமான் அவர்கள் வெறும் 9 நிமிடங்கள் மட்டுமே சந்தித்தார், அவர் இருக்கும் புகைப்படங்கள் நான் எடுத்தது என்றும் தெரிவித்தார். பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் உட்பட ஈழத்தில் பலர் சீமான் சொல்வதற்கு மறுப்பு தெரிவித்தாலும் ஒரு புறம் அவருக்கு ஆதரவு வந்து கொண்டுதான் இருந்தது. தொடர்ந்து தான் துப்பாக்கி பயிற்சி எடுத்து வந்ததாக சீமான் கூறி வந்த நிலையில் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் அவர் கூறியிருந்ததாவது, எஸ்பி ஆதித்தனார் அவர்களால் 1958 நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டது. இயக்குனர் சீமான் 2010 முதல் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் என்றும் 2009ஆம் ஆண்டு இலங்கைக்கும் எல்டிடிஇக்கும் நடந்த இறுதிப் போரில் பிரபாகரனை சந்தித்ததாகவும் AK-47 துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் பரப்புரை செய்து வருகிறார். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு எல்டிடிஇ இயக்கம் தடை செய்யப்பட்டதாக இந்தியாவில் உள்ளது. கள்ளக்குறிச்சி பிரச்சாரத்தில் ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று சீமான் பகிரங்கமாக பேசினார். பிரபாகரன் பயங்கரவாதி, தீவிரவாதி, அவருக்கு காந்தியை சுட்ட கோட்டே ஆமா கோட்டே சுட்டார், சுட்டது சரிதான் பேசுகாண்டா பேசுகானா பாரு, வலைவெளியில எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்காந்து பேசுக்கான், சுட்டார் ஆமா சரிதான்டா, அதே தான்டா ராஜீவ்காந்தியை கொன்னோம் சரிதான்டா. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பி இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்திலே கொன்று புதைச்சம் என்ற வரலாறு. இலங்கை தொடர்பான வன்முறையை தூண்டும் விதமாகவும் பிரபாகரனுடன் இருக்கும் புகைப்படத்தை சீமான் தனது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் பிரபாகரன் படத்தை சீமான் உபயோகிப்பதை தடை செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு புகார் அளித்தோம், ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்.